அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நீட்டை ஒட்டி நடக்கின்ற போராட்டம், டெல்லியில் நடக்கின்ற போராட்டம். அதுதான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு முக்கியமான போராட்டமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு வருகின்ற எதிர்வினைகள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் நியூஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. பட் அப்படி இருந்தால் கூட இப்போ ஏறத்தாழ என்டையர் கண்ட்ரியில் பல சிட்டிஸில் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீட்டினுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கு அதுக்கு காரணம் நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் தான். அவர் தான் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும், அவர் தான் பதவி விலக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு எவ்வளவோ காலமாக அந்த நீட்டு பேப்பர் வெளியான போதே அந்த சமயத்திலேயே பலரும் கேட்டிருந்தார்கள். ஆனால் தர்மேந்திர பிரதான் என்பது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சராக இருக்கிறார். முக்கியமான அமைச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தை பற்றி, பாஜக அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இது தேர்தல் ஜெயிக்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக நலன் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நோக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஜெயிக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் ஒடிசாவை சார்ந்த நபர். இந்த போன ஒடிசா தேர்தலுக்கு முன்னால், அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாகுது. அதாவது கோவிடுக்கு பிறகு நவீன் பட்நாயக்கினுடைய அந்த உடல்நலம் அந்த அளவுக்கு சரியில்லாமல் போனதனால் அவருக்கு அந்த அளவுக்கு இயங்க முடியவில்லை என்பது உண்மை நிலைமையாகத்தான் இருக்கிறது முதலமைச்சர். ஆனால் அவர்தான் 3 டேர்மாக அங்கே இருந்து கொண்டு மக்களுக்கு அடிப்படை வசதிகள், அதாவது 70 வருஷமாகுது நம்மளுக்கு இது சுதந்திரம் கிடைச்சி, அதன் பிறகு இப்போ தான் அங்கே அடிப்படை வசதிகளே போய் சேருகின்ற ஒரு அவலம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குடிநீர் ஆனாலும் சரி, ரேஷன் கடைகள் ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தான் ஒடிசாவுக்கு இவர் வந்த பிறகு தான் ஒடிசாவுக்கு பல இடங்களில் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலைமை. நான் அங்கே போனபோது கூட மக்கள் அதைத்தான் குறிப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். 3 டேர்ம் அவர் வந்துட்டார். அப்போது உடல்நலம் சரியில்லை. அப்போ இவருக்கு பரப்புரைகள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அவருடைய ரொம்ப நெருங்கிய ஒரு நபராக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த விகே பாண்டியன் என்ற நபர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கிறார். அவர் விகே பாண்டியன் சர்வீஸ் ரிசைன் பண்ணுறாரு. அப்புறம் இவருடைய கட்சியில் இணைகிறார். அதன் பிறகு அவர் அந்த முன்னெடுப்பை எடுத்து செல்கிறார். அப்போ இவர்கள் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினர் எப்படி ஒரு தமிழன் புரி கோயிலினுடைய அந்த சாவியை வைத்திருக்க முடியும், இவர்கள் இங்கே இருக்கின்ற அனைத்துமே எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி வருவார் என்று பெரிய ஒரு பிரச்சாரம் செய்தார்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அதனால் ஒரு இந்த பிரச்சாரத்தினால் அமித்ஷா உட்பட இருக்கின்ற நபர்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இதை ஒரு தமிழன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான், அங்கே இருக்கின்ற மக்களுக்காக இவ்வளவு செய்திருக்கிறான், அதன் பிறகுதான் அவன் அங்கே இருக்கின்ற ஒரு பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவாக, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான். அவனை ஒடுக்கிய மனிதர்களில் அதை இல்லை என்றால் அவருடைய அப்படியே துவம்சம் செய்கின்ற ஒரு பணி தர்மேந்திர பிரதான் மேற்கொண்டார், அமித்ஷா மேற்கொண்டார். இது ஒரு பெரிய கேம்பெயினாக ஒரிசா மட்டும் எடுத்து செல்றதுல தர்மேந்திர பிரதானுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்காரர் தாராளமாக பெரிய கிளைகள் இருக்கின்ற ஒரு ஊர், ஒரு மாநிலம் எடுத்து சென்றார். அதில் பாஜகவுக்கு பெரும் ஆதாயம் வருகிறது, பாஜக அதிகாரத்துக்கு வருகிறது. அப்படி இருக்கின்ற தர்மேந்திர பிரதானை அங்கே முதலமைச்சராக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்த அந்த சமயத்தில் இவர் என்ன செய்ய, அமித்ஷா மோடி கம்பெனி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராங்கன்னா இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவார், அதன் பிறகு நம்மளுடைய அந்த இடத்துக்கே இவர் ஒரு த்ரெட்டாக இருப்பார்னு சொல்லிட்டு இவரை அங்கே வைக்காமல் நேராக யூனியன் கேபினெட்லேயே அங்கே தக்க வைத்து கொண்டார்கள். இவரை முதலமைச்சர் ஆக்கவில்லை. அங்கே ஒரு ட்ரைபலை அங்கே முதலமைச்சர் ஆக்கினார். அதனால் யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. ஒரு ட்ரைபலை கொண்டு ஆக்கிட்டு முதல் முறையாக வருகிறார் என்றெல்லாம் சொல்லும்போது அது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு ட்ரைபல் தான் இன்றைக்கி இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை முறை நரேந்திர மோடி அரசாங்கத்தை கேள்வி கேட்டார்னு பார்த்தீங்கன்னா 0, மொத்தமாக 0. அப்போ இதுதான் எல்லாமே இந்த மேக் பிலீவ் தான். அதாவது நாங்கள் செய்து விட்டோம் என்று சொல்வதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி காணுகின்ற ஒரு கூட்டமாக இன்றைக்கி இருக்கின்ற பாஜக இருக்கிறது. அப்போ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டாக இருக்குது. இவரை அங்கே மத்தியிலேயே அங்கே தக்க வைத்துக் கொண்டார்கள். இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அங்கே நடக்கின்ற விஷயங்களில் இவருக்கு பார்க்கணும், செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டும்லாம் கிடையாது. அவர் ஒரு விரக்தியில் இருந்த ஒரு மனிதர். அந்த விரக்தியில் இருக்கிற மனிதர் தான் நீட்டினுடைய லீக்குக்கான பிரதான காரணமாக இன்னைக்கு மக்கள் கருதுகிறார்கள் என்றால் அவர் தான் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு நபர். த ரெஸ்பான்சிபிலிட்டி, த பக் ஸ்டார்ட்ஸ் வித் த பிரைம் மினிஸ்டர் இருந்தால் கூட பிரைம் மினிஸ்டர் எல்லாம் எங்கள் ஒரு நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் போய் நிற்க முடியாது. அது நிச்சயமாக இந்த
துறையினுடைய ஒரு அவலமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த துறை தான் அப்படி செய்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவர் பொறுப்பேற்க இதுவரை மறுத்துவிட்டார். அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டார். இந்த மாதிரி நான் அவரை மாற்றினேன், இவரை மாற்றினேன், NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மாற்றினேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதர். இவருக்கு எதிராகத்தான் பல ப்ரொட்டஸ்ட் வந்து பல இடங்களில் நடந்திருக்கிறது. பிள்ளைகள் வந்து சூசைட் கூட பண்ணியிருக்கிற ஒரு ஒரு அவலத்தை நாம் வந்து இந்த நாட்டில் பார்த்து கொண்டிருக்கோம். 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து நீட்டு தேர்வில் வந்து தங்களுக்கு கரெக்டான ஸ்கோர் வரவில்லை என்று அவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ரீநீட் அதன் பிறகு கூட பிள்ளைகள் வந்து இன்றைக்கி எக்ஸ் வலைதளத்திலையும் பல இடங்களில் போய் அவர்கள் வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் எங்களுடைய மார்க் என்பது இவ்வளோ அதிகமாக வர வேண்டிய மார்க்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக வந்திருக்கிறது, இது என்ன சூழ்ச்சி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து எக்ஸாம்களிலும் பிரச்சனை இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ரிசைன் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படை விஷயமா இருக்கிறது. இதற்குத்தான் அந்த அபிஜித் திப்கே என்ற ஒரு தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பார்ட்டி வந்து பார்ட்டினா அரசியல் கட்சி கிடையாது. காக்ரோச் என்று இளைஞர்களை விழித்ததுக்காக, அதாவது போராடும் இளைஞர்களை வந்து காக்ரோச் என்று நம்மளுடைய இன்றைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் விழித்ததுனால இவர் வந்து அப்படி ஒரு பேரை வைக்கிறார். இது பயங்கர பிரபலமாகுது. அந்த பிரபலமாக எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆகுது. அந்த ஹேண்டில் எல்லாம் வந்து அரசாங்கத்தினால் மெய்டி மினிஸ்ட்ரி வந்து சொன்னதுனால அரசாங்கம் வந்து முடக்குகிறது. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரிஸ்டோர் ஆகிருக்கின்ற எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து முடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருந்தார்கள். பல இதிலேயே பல விஷயங்கள் பல இதெல்லாம் இருக்கிறது, யுகங்கள் எல்லாம் இருக்கிறது. இல்லை இவரெல்லாம் சேர்ந்து பாஜக ஒத்ததாக செய்கிறாங்க, இதெல்லாம் பழைய ஆப் டீமு, நிச்சயமாக பாஜகவுக்கு எதிராக செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் தான் திடீரென்று இவர்கள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டை வந்து மேற்கொள்கிறார்கள். ஜந்தர் மந்தர் டெல்லியில் மேற்கொள்கிறார்கள். அதில் சோனம் வாங்சுக் என்ற லடாக்கை சார்ந்த நபர் வந்து அவர் வந்து பங்கேற்கிறார். இந்த சோனம் வாங்சுக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வரை ஜோத்பூர் ஜெயிலில் வைத்திருந்த ஒரு நபர். அதாவது இந்த வன்மத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது லடாக்கில் இருக்கின்ற குளிர் பகுதியில் இருக்கின்ற ஒரு நபரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெசர்ட்டில் இருக்கிற ஜெயிலில் வந்து போடுறாங்க. இந்த வன்மத்தை வந்து இவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இது காலகாலமாக அரசாங்கங்கள் செய்து வர்றதா. காஷ்மீரில் இருக்கிற நபரை வந்து ஆக்ரா ஜெயிலில் வைக்கிறதெல்லாம் காலகாலமாக செய்ய வர்றதில்ல. இவர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அங்கே இருந்தால் அப்புறம் வந்து ஏதாச்சும் தாக்குதல் நடந்தால் ஜெயிலில் தாக்குதல் நடக்குமாமா. இவ்வளோ பெரிய, அதாவது எவ்ரி ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு 10 இல்லை என்றால் 25 சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பெரிய தாக்குதல் நடக்குமாமா. இவங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களாமா. இதெல்லாம் போங்கு வேணுமென்றே வன்மத்தோடு செய்கின்ற விஷயங்களாக தான் அதை பார்க்க வேண்டும். அவர் வந்து சோனம் வாங்சுக் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இவர் வந்து ஹங்கர் ஃபாஸ்ட் என்று சொல்லிட்டு, ஹங்கர் ஸ்ட்ரைக் என்று சொல்லிட்டு அங்கே இருக்கிறார். 20ஆம் நாள் நேற்றைய தினம் வந்து சண்டே அவரை வந்து தூக்கி இழுத்து செல்கிறார். சாட்டர்டே இவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மறை வைத்துக்கொண்டு, திரைமறை மாதிரி ஒரு மறை வைத்துக்கொண்டு இவரை வந்து தூக்கி செல்கிறார்கள். இந்த சோனம் வாங்சுக்கை வந்து தூக்கி சஃப்தர்ஜங் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணுறார்கள். அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பொட்டாசியம் லெவல் லோ என்று சொல்கிறார்கள், ஆனால் எந்த அளவுக்கு லோ என்று சொல்ல மாட்டேங்கிறார்கள், அதனால் நாங்கள் வந்து இந்த ஒரு பிரைவேட் தனியார் ஆஸ்பத்திரிக்கு வரை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்று ஒரு மனு அளிக்கிறார்கள். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பாருங்களேன், அதாவது இவர் வந்து ஹீ இஸ் நாட் அண்டர் அரெஸ்ட், அப்ரிஹென்ஷன் கூட கிடையாது. அதாவது இவரை வந்து ஒரு ரீதியிலையும் வந்து போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணதாக தகவலை, டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணதாகவே தகவல் கிடையாது. இவரை வந்து விடமாட்டாங்களாமா. அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து துணை போகிறது. டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அவங்க அங்கேயே இருக்கட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம், இவரை தூக்குவதற்கு முன்னால் நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் கமிஷனர் தான் இதற்கு அனுமதி விதித்தார். அதாவது நீங்கள் போய் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி அளித்தார். அப்போது டெல்லி போலீஸ் கமிஷனர் அந்த அனுமதி அளித்த கமிஷனரை அப்படியே தூக்கி போட்டு முந்தானேத்து தான் ஒரு ஸ்பெஷல் பியூரோவில் இருந்த ஸ்பெஷல் டைரக்டராக இருந்த ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஸ்பெஷல் டைரக்டராக இருந்த நபரை வந்து இன்னைக்கு கொண்டு வந்து அங்கே வந்து போட்டாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து அவரை வந்து அங்கிருந்து தூக்குறார்கள். அப்போ இதற்கு எதிராக பெரும் எதிர்வினை வருகிறது. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கூட்டம் அங்கே. அதாவது ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப சிறிய இடத்துல இருக்கிறது. அந்த இடம் வழியாகத்தான் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து பல இடங்கள்ல இருந்து, பூனாலிருந்து வர்றாங்க, பீகார்லேருந்து வர்றாங்க,
மகாராஷ்டிராவில் வேறு பல இடங்கள்லேருந்து வர்றாங்க, கர்நாடகத்திலிருந்து போகிறாங்க. இவரெல்லாம் வந்து இல்லை, நாம் வந்து இங்கே நம்மளுடைய இந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காரக்கூடாது, நாம் சென்று அவர்களை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து பலரும் இன்றைக்கி வந்து டெல்லி நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் கூட, பல நகரங்களில் கூட இன்றைக்கி வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் செய்ய வேண்டும், நீட்டுக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்டாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வந்து நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு மாநிலமாக தமிழகம் தான் நீட்டுக்கு எதிராக அவ்வளோ குரல் கொடுத்து வந்தது 2026 தேர்தல் முடியும் வரை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா கட்சிகளினுடைய, அனைத்து கட்சிகளினுடைய ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு கூடாது என்றுதான் ஸ்டாண்டாக இருக்கிறது. அப்படி இருந்து கூட எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது அதை சப்போர்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த நபர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் வந்து ஒரு அப்பீல் வைக்கிறார், சோனம் வாங்சுக் வந்து இந்த முடிவை வந்து கைவிட வேண்டும், அவர் நாட்டுக்கு தேவைப்பட்டவர், நிச்சயமாக பல வழிகள் இருக்கிறது, அதை செய்யலாம் என்று சொல்கிறார். ராகுல் காந்தி ஏன் வரவில்லை என்ற குரல்கள்லாம் எழும்புது. அதில் நிச்சயமாக பெரிய அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட ராகுல் காந்தி ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து கனிமொழி அவர்கள் வந்து அதே கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோனம் வாங்சுக் இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்டை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்கிறார்கள். ஆனால் கோரிக்கை வைக்காத ஒரு நபர் என்று பார்த்தீங்கன்னா, முக்கிய கட்சியில் இருக்கிற நபர்னு பார்த்தீங்கன்னா திரு முதல்வர் விஜய் தான் என்று மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இது பல இடங்களிலிருந்து இந்த கோரிக்கை வருகிறது. மகாராஷ்டிராவிலிருந்து இந்த கோரிக்கை வருகிறது, திரிணாமுல் இந்த கோரிக்கை வைக்கிறது, முகாமைத்தர் அங்கே போய் சந்திக்கிறார்கள். அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக யாரையாச்சும் கூட அனுப்பியிருக்கலாம் தாவேக்காவுக்கு. ஏனென்றால் நம்மளை பொறுத்தவரை நீட் வந்து விலக வேண்டும் என்பது நம்மளுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கிறது. நீட்டில் நடக்கின்ற அவலங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ பிஜி நீட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா -30, -40, -50 எல்லாம் எடுத்த நபர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சீட்டு தாராளமாக அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். யூஜி நீட்லையும் ஏறத்தாழ அதே நிலைமை தான் இருக்கிறது. அதாவது பேமெண்ட் சீட்ஸில் வந்து பசங்களுக்கு வந்து பே பண்ண முடியாதனால, அதாவது நல்ல ஸ்கோர் எடுத்த நபர்களுக்கு பே பண்ண முடியாதனால ஜீரோக்கு கீழே இருக்கின்ற ஸ்கோர் எடுத்தவர்கள்லாம், அதாவது மைனஸ் மார்க்கிங் இருக்குதுல, அதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா +4, தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1. அப்போ மைனஸ் மார்க்கிங் இருக்கிற ஒரு இடத்துல வந்து மைனஸ் எவ்வளவோ 28, 30 எல்லாம் வந்த நபர்கள் கூட யூஜி நீட்டும் பிஜி நீட்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனால தான் +2 ஸ்கோர் தான் ஒரு பேஸாக இருக்க வேண்டும் என்றதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த நிலைப்பாடை ஒட்டி நிச்சயமாக ஒரு முன்னெடுப்பு கூட இங்கே நடக்கவில்லை என்பதுதான், அரசாங்க தரப்பில் ஒரு முன்னெடுப்பு கூட நடக்கவில்லை என்பதுதான் எனக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதற்கும் பல எதிர்வினைகள் வரும். நீங்கள் எல்லாத்துக்கும் விஜய்னு கத்தி கொண்டிருக்கிறீர்கள், கதறி கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் ஆகத்தான் இருக்க வேண்டும். அது திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, தாவேக்கா ஆனாலும் சரி, எந்த கட்சிகளானாலும் சரி, அனைத்து கட்சிகளுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இன்னைக்கு நாட்டில் ஒரு ட்ராக்ஷன் இருக்குது இந்த விஷயத்துக்கு. இன்னைக்கு ஒரு முதல் முறையாக இந்த அரசாங்கம் வந்து ராம்லீலா மைதானத்தில் வந்து இப்படி ஒரு முன்னெடுப்புக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறது. அந்த ஃபாஸ்ட் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏறத்தாழ ஒரு 6-8 பசங்க வந்து அங்கே இன்னும் 21 நாள் 22வது நாளாக இன்றைக்கி வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் ஃபாஸ்ட் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலையும் கவலைக்குரிய நிலையாக இருக்கிறது. இன்றைய தினம் வந்து அவர்கள் இந்த சிஜேபி நபர்கள் வந்து பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி போகிறதா இருக்கிறார்கள். அதற்கு பர்மிஷன் கிடையாது என்று டெல்லி போலீஸ் சொல்லிவிட்டது. அப்போ டெல்லி போலீஸ் இன்றைக்கி என்ன செய்யுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற தமிழகம்தான் முதல் குரலாக, ஆன்டி நீட் என்பது முதல் குரலாக தமிழ்நாட்டில் இருந்தால் வந்தது. அந்த ஆன்டி நீட் மாநிலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் ஒன்றும் பேசவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. அது ஐ திங்க் ஜென்சிக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அவரை பேச வைக்க வேண்டும், இந்த இஷ்யூவில் பேச வைக்க வேண்டும். சோனம் வாங்சுக்கு நடந்த இந்த அவலத்தை பற்றி முதல்வர் பேச வேண்டும். நன்றி, வணக்கம்.